guys, welcome to my channel. என் பேர் மோனா. நீங்க என்னோட சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ஹாய் ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு ஹாய். இன்னைக்கு வீடியோவில் நான் இந்த லுக் எப்படி பண்ணலாம் அப்படின்றத உங்களுக்கு கிரியேட் பண்ணி காமிக்க போகிறேன். ஒரு நியான் கிரீன் கலர் ட்ரெஸ், அதுக்கு இந்த லுக் நான் வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக நியான் கலர்ஸில் வந்து டஸ்கி ஸ்கின்ல எவ்வளோ அழகாக இருக்குது. எனக்கு இது பண்ணி பார்த்த அப்புறம் தான் வந்துட்டு எனக்கு தெரிஞ்சது. இதுக்கு முன்னாடி தனியாக ஐ ஷேடோ மட்டும் போட்டிருக்கேன், தனியாக ட்ரெஸ் மட்டும் போட்டிருக்கேன். பட் இது ரெண்டுத்தையும் நான் வந்துட்டு பேர் அப் பண்ணோன்னே எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு லுக் எப்படி டர்ன் ஆனது அப்படின்றது. ஏதாவது வெட்டிங் கெஸ்ட்டாக போகிறீங்க, பார்ட்டிஸ் அந்த மாதிரிலாம் போகிறீங்கன்னா நீங்கள் தாராளமாக இந்த லுக் வந்து ட்ரை பண்ணலாம், ரீக்ரியேட் பண்ணலாம். இன்னொரு முக்கியமான ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, டஸ்கி ஸ்கின்னுக்கு இந்த நியான் கலர் எப்படி இருக்குது அப்படின்றது வந்துட்டு உங்களுக்கு இப்படி எக்ஸாம்பிளாக எடுத்து வச்சு காமிக்கிறதுக்காக தான் இந்த லுக். ஆல்சோ நான் சில புது ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன் இந்த லுக்கு கிரியேட் பண்ணுறதுக்கு. அதெல்லாம் எனக்கு பிடிச்சிருக்கு. அதெல்லாம் என்ன அப்படின்றது வந்துட்டு இந்த டியூட்டோரியலில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ இதுக்கு மேலே வேறு எதுவும் பேசாமல் வீடியோக்குள்ளே போகலாம். பேட் ஸ்கின் மோட் ஆன், ஸ்கின் ப்ரெப் முடிஞ்சது. நான் வந்து ப்ரைமர் யூஸ் பண்ணிக்க போகிறேன். ரெனேயோட இந்த பாலிவுட் ஃபில்டர் யூஸ் பண்ணிக்கிறேன். தான் ஃபர்ஸ்ட் டைம் நான் இதை யூஸ் பண்ணுறேன். நல்ல ஒரு ஜெல்/மூசி கன்சிஸ்டன்சியில் இருக்கிற மாதிரியான ஒரு ப்ரைமர். செம்ம சாஃப்டாக இருக்குது, வாசனையாக இருக்குது, செம்ம பிளர் எஃபெக்ட் கொடுக்குது. ஓகே, அது நீங்கள் இப்போ இன்ஸ்டண்ட்டாக பார்ப்பீங்க. நான் ஒரு சைடு அப்ளை பண்ணுறேன். என்னுடைய ஃபேஸில் வந்து ஸ்கின் கேர் பண்ணிவிட்டு நான் இப்போ ப்ரைமர் போடுறேன்ல, ஸ்கின் கேர் வந்து அந்த லைட்டில் ரிஃப்ளெக்ட் ஆகி அப்படியே டால் அடிக்குது. இந்த ப்ரைமர் வந்து லிட்ரலாக அதை அப்படியே இன்ஸ்டண்ட்டாக மியூட் டவுன் பண்ணிடுச்சு அந்த ஷைனை. என் நெத்தியில் பாருங்கள், அந்த டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு ரொம்ப ஆப்வியஸாக தெரியும். ஒரு சைட் ஷைனோட இருக்குது, ஒரு சைட் செம மேட்டிஃபைடாக இருக்குது. ஆல்சோ உங்களுக்கு போர்லாம் இருக்குன்னா இந்த ப்ரைமர் வந்துட்டு கண்டிப்பாக உபயோகமாக இருக்க போது. போரெல்லாம் வந்துட்டு ஓரளவுக்கு ஃபில் பண்ணி ஒரு பிளரியான வெல்வெட்டி சாஃப்ட் ஃபினிஷ் வந்து கொடுக்கறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க போது. மேக்கப் எந்த அளவுக்கு பிடிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டீசெண்டான ப்ரைமர் மாதிரி ஒர்க் ஆகுது. எனக்கு பிடிச்சிருக்கு, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ நல்லா ஸ்கின் ப்ரெப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இது போடுங்க. அப்போ தான் இது உங்கள் ஸ்கின்ல வந்து தெரியாமல் ரிமூவ் ஆகாமல் ப்ராப்பராக வந்து உட்காரப்போகுது. அடுத்தது கலர் கரெக்ஷனுக்கு எலைகளோட ரெட்டிஷ் ஆரஞ்சு கன்சிலர் எடுத்துக்கிறேன். இதை எடுத்து நான் யூஸ்வலாக போடுற ஏரியாஸ், அதாவது முக்கியமாக வாயை சுற்றி, அப்புறம் என்னோட டார்க் சர்க்கிளை வந்து சரி பண்ணுறதுக்கு கண்ணு கீழே. இன்றைக்கி எனக்கு அவ்வளோவா வந்து டேன் தெரியாத மாதிரி இருந்தது. அதனால் நான் வந்துட்டு என்னோட நெத்தியை வந்து டார்கெட் பண்ணல. லைக் எவ்வளோண்டு என்னால் எடுக்க முடியுமோ அவ்வளோண்டு மட்டும்தான் நான் எடுத்தேன். அதை மட்டும் எடுத்து என்னுடைய கையால் ஃபஸ்ட்டு நான் வந்து இப்படி பிளெண்ட் பண்ணிக்கிறேன். ஸ்ப்ரெட் பண்ணி பிளெண்ட் பண்ணுறேன். ஸோ ஈவனான ஒரு லேயர் இருக்கணும் அப்படின்றதுக்காக. மார்ஸோட இந்த பிபி க்ரீம் எடுத்துக்கிறேன். இது வந்து அவங்ககிட்ட இருக்கக்கூடிய ஒரு லாஸ்ட் டார்க் ஷேட். ஓகே, ஸோ இது என்னுடைய ஸ்கின் டோனுக்கு செட் ஆச்சு. ஆனால் எனக்கு வந்து போதுமான கவரேஜ் வந்து கொடுக்கல. ஏன்னா நான் கொஞ்சம் ஒரு மீடியம் கவரேஜ் லுக் தான் வந்து போகலான்னு பார்த்தேன். ரொம்ப ஹையும் கிடையாது, ரொம்ப ரொம்ப லோவும் கிடையாது. அதனால் இந்த பிபி க்ரீம் மட்டும் எனக்கு வந்துட்டு அது எனக்கு பண்ணலை. ஆரஞ்சு கொஞ்சம் வெளியில் தெரிஞ்சது, ஸ்கின்னுலேயும் வந்துட்டு அந்த பிளமிஷஸ்லாம் வந்து லைட்டாக வெளியில் எட்டி பார்த்துச்சு. ஸோ ஒரு லேயர் மட்டும் இந்த பிபி க்ரீமை போட்டுட்டு மேலே ஒரு ஃபவுண்டேஷன் போடலான்னு நான் டிசைட் பண்ணிட்டேன். இந்த பிபி க்ரீம் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ரொம்ப மைல்டாக தான் இருக்கும், லைட் வெயிட்டாக ஒரு மாதிரி வாட்டரி கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கும். நீங்கள் போட்டது மாதிரியே தெரியாது. அதனால் லேயர் பண்ணும்போது உங்களுக்கு ஹெவியாகவும் ஆக போகிறது கிடையாது. ஸோ ஃபவுண்டேஷனுக்கு லாக்மேயோட 9to5 ப்ரைமர் ப்ளஸ் மேட் பர்ஃபெக்ட் கவர் ஃபவுண்டேஷன் எடுத்துக்கிட்டேன். ஷேட் கொக்கோ அமோ. அதை எடுத்து என்னுடைய ஃபேஸில் எப்படி நான் டேப் பண்ணிக்கிறேன். எங்கெல்லாம் எனக்கு எக்ஸ்ட்ரா கவரேஜ் வேணுமோ அங்கெல்லாம் மட்டும். இது நல்ல ஒரு ஃபவுண்டேஷன், லாங் லாஸ்டிங்காக இருக்கும், நல்ல ஒரு மேட் ஃபினிஷ் கொடுக்கும் ஸ்கின்ல. எனக்கு வந்து இதனுடைய லாஸ்டிங் கெப்பாசிட்டிக்காக தான் ரொம்ப பிடிக்கும். அண்ட் இதனுடைய குவாலிட்டிக்கு இதனுடைய ப்ரைஸ் வந்து இன்னொரு அமேசிங்கான பாயிண்ட் நான் சொல்லுவேன். ஏன்னா குவைட் அஃபோர்டபுள். அதுவும் ஆஃபர் டைமில் நீங்கள் பிக் பண்ணுறீங்கன்னா இன்னும் சூப்பராகவே வாங்கலாம். ஸோ அடுத்தது நான் என்ன பண்ணுறேன்னா, திருப்பி அந்த பிபி க்ரீமே எடுத்துக்கிறேன். எக்ஸ்ட்ரா லேயர் ஆஃப் ஒரு கவரேஜ் கொடுக்கறதுக்காக ஜஸ்ட் என்னுடைய அண்டரை, அப்புறம் அந்த கண்ணோட இன்னர் கார்னர் கண்ணு மேலே அங்கெல்லாம் மட்டும். இந்த ஸ்டெப்பில் ஆக்சுவலாக நான் கன்சீலரே போட்டிருந்துருக்கலாம். பட் இந்த லுக்குக்கு வந்து நான் இன்றைக்கி கன்சீலர் யூஸ் பண்ணலை. ஜஸ்ட் பிபி க்ரீம் அண்ட் ஃபவுண்டேஷன். எனக்கு இப்படி லேயர் பண்ணும்போதே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தேவையான கவரேஜ் வந்துடுச்சு. அண்ட் ஷேடும் எனக்கு வந்து ஓகேவாக இருந்தது. அண்ட் இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது எல்லாமே ரொம்ப லைட்டாக தான் இருந்தது. ஸோ எனக்கு வந்து பேஸ் ஓகேவாயிடுச்சு. ஆனால் நீங்கள் பவுடர் பண்ணும்போது தான் லைட்டாக சொதப்பிட்டேன். ஏன்னு உங்களுக்கு சொல்கிறேன். பவுடருக்கு வந்து நான் மாமாழத்தோட இந்த லூஸ் பவுடர் யூஸ் பண்ணிக்கிறேன். இது நல்ல ஒரு செட்டிங் பவுடர், எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு டிரான்ஸ்லூசன்ட் பவுடர். ஸோ கண்ணு கீழே, மூக்கு மேலே, நெத்தியிலலாம் போடும்போது எனக்கு வந்து ஃபினிஷ் பிடிச்சிருச்சு. அண்ட் நான் வந்து பேக்கிங் மாதிரிலாம் எதுவும் பண்ணல, செட்டிங் தான் பண்ணேன். அதே ஸ்பஞ்ச் வச்சு தான் யூஸ்வலாக பண்ணுற மாதிரி பண்ணேன். ஆனால் வாய் சுற்றி போடும்போது மட்டும் ஜாஸ்தியாக போட்டேன். அவ்வளோ நான் போட்டிருந்துருக்கக்கூடாது. அது எனக்கு ஆக்சுவலாக பிடிக்கல. நான் வாய் சுற்றி பவுடர் வந்துட்டு அந்த அளவுக்கு போட மாட்டேன். ஏன்னா என்னுடைய லோவர் ஃபேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப மேட்டாக பவுடரியாக எனக்கு இருக்கிறது பிடிக்காது. சரி, நான் அதை அப்படியே விட்டு என்னுடைய ஐப்ரோஸ் ஃபில் பண்ண போயிட்டேன். மார்ஸோட த ஐஸ் ஐப்ரோ கிட் அதை எடுத்துக்கிட்டேன். இதில் இருக்கக்கூடிய அந்த ப்ரஷ் வச்சு அந்த பிளாக் ஷேட் வச்சு என்னுடைய ஐப்ரோஸை நான் வந்து ஃபில் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வந்து நிறைய டைம் இருக்குது அப்படின்னா இந்த குட்டி ப்ரஷில் ஒர்க் பண்ணுறது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். எனக்கு வந்து பொறுமை கிடையாது. அதனால் நான் வந்து கொஞ்சம் கடுப்பான இந்த ஐப்ரோ ப்ரஷில் வந்துட்டு ப்ராடக்ட் எடுத்து ஃபில் பண்ணுறதுக்கு. ஆனால் இந்த ப்ரஷ்ஷை வந்து நான் குறை சொல்ல மாட்டேன். ஏன்னா அந்த இடத்துல வைக்கிறதுக்கு காம்பேக்டாக இருக்குது, கன்வீனியண்ட்டாக, ஹேண்டியாக, ட்ராவல் ஃப்ரெண்ட்லியாக இருக்குது. தேவையான நேரத்தில் வந்து கரெக்டாக தேவைப்படும். பட் என்கிட்ட பெரிய ப்ரஷ் இருக்கும்போது நான் சின்ன ப்ரஷில் ஏன் அவ்வளோ கஷ்டப்பட்டேன்னு எனக்கே தெரியல. பட் எனிவேஸ் அந்த பிளாக் ப்ராடக்ட் மட்டும் வச்சு நான் வந்து என்னோடய ஐப்ரோஸை யூஸ்வலாக ஃபில் பண்ணுற மாதிரி பண்ணிக்கிட்டேன். இந்த இன்னர் ஏரியாவில் மட்டும் லைட்டாக, அப்புறம் மிட் அண்ட் அவுட்டர் ஏரியாவில் டார்க்காக அந்த மாதிரி. அடுத்தது ப்ளூ ஹெவனோட இந்த ப்ரெப் அண்ட் ஃபிக்ஸ் செட்டிங் மிஸ்ட் எடுத்துக்கிறேன். இதை எடுத்து என்னுடைய ஃபேஸில் நான் நல்லா ஸ்ப்ரிட்ஸ் பண்ணேன். ஓகே, இதாச்சும் அந்த ஒரு பவுட்ரி லுக்கை வந்து
வந்து சரி பண்ணோம் அப்படின்னு நினச்சி என்னுடைய லோவர் ஃபேஸில் எக்ஸ்ட்ராவாக வேற போட்டேன். அடுத்தது ஐ ஷேடோ பண்ணிக்கலான்ட்டு மார்ஸோட பேக் டு பேசிக்ஸ் ஐ ஷேடோ பேலட்லேருந்து அந்த லாஸ்ட்டாக இருக்கக்கூடிய டார்க் ப்ரௌன் ஷேட் எடுத்து என்னுடைய ட்ரான்சிஷன் கலராக போட்டுக்கிறேன். இது நல்ல ஒரு கூல் டோன் ப்ரௌன், எனக்கு ஜஸ்ட் அங்கே ஒரு கான்டோர் வேணும் அப்படின்றதுக்காக இதை எடுத்து என்னுடைய அந்த சாக்கெட் ஏரியாலையும் அவுட் ரிவியூலையும் போட்டு சாஃப்டாக ஒரு பிளெண்டிங் ப்ரஷ் வச்சு பிளெண்ட் பண்ணிக்கிறேன். அடுத்தது இப்போ தான் ஹீரோ ப்ராடக்ட் வராங்க. இது வந்துட்டு இந்த மார்ஸோட நார்த்தன் லைட்ஸ் இன் அ பேன், அந்த சிங்கிள் டூவல் க்ரோம்டு ஐ ஷேடோ. இது வந்து அந்த க்ரீன் அண்ட் கோல்டு ஹியூஸ் இருக்கிற மாதிரியான ஒரு கலர். 3 கலர்ஸ் ஆக்சுவலாக தெரியும், க்ரீன், கோல்டு அண்ட் ஒரு ப்ராப்பர் கிராஸ் க்ரீன் மாதிரி இருக்கும். ஸோ செம்ம ப்ரிட்டியாக இருந்தது அண்ட் ஐ வாஸ் ஸோ ஹாப்பி. ஓகே, இந்த ட்ரெஸ்ஸுக்கு ஃபைனலாக ஒரு செம்ம கலர் வந்துச்சு, இந்த ட்ரெஸ்ஸை போட்டு இப்போ நான் வெளில போகலாம் இந்த மேக்கப் போட்டு அப்படின்ற மாதிரி. அண்ட் பிக்மெண்ட் இதெல்லாம் வந்து ஏற்கனவே நான் ட்ரை பண்ணியிருக்கேன், எனக்கு இவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் இவங்களுடைய ஐஷேடோவில் ஒன்று என்னென்னா, நீங்கள் வந்து ப்ராப்பராக ஒரு பேஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் மேலே ஒர்க் பண்ணிங்கன்னா தான் க்ரீஸ் ஆகாமல் இருக்கும், இல்லைனா க்ரீஸ் ஆகும். இது ப்ரஷ்லேயும் நல்லா ஒர்க் ஆகுது, லைக் போய் உட்காரத்துக்கு உங்களுடைய ஃபிங்கர்ஸ் வச்சு நீங்கள் அப்ளை பண்ணாலுமே வந்து நல்லா தான் வந்து உட்காருது. ஸோ இட்ஸ் அ பிக் ஃபேட் தம்ஸ் அப் ஃப்ரம் மை எண்ட். இந்த ஐஷேடோ நீங்கள் ட்ரை பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா தாராளமாக ட்ரை பண்ணுங்கள். ஒரு வாட்டி கை வச்சும் நான் வந்துட்டு அப்ளை பண்ணி பார்த்துக்கிறேன். அடுத்து இப்போ நான் காமிக்க போகிறது கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு ஐலைனர் காஜல் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இது வந்து கஷ் அப்படின்ற ஒரு பிராண்ட்லேருந்து ஒரு ஐலைனர் அண்ட் காஜல் ஸ்டிக். ஒரு சைடு உங்களுக்கு காஜல் இருக்கும் அண்ட் இன்னொரு சைடு உங்களுக்கு ஸ்கெட்ச் ஐலைனர் இருக்கும். ரெண்டுமே சூப்பர் பிக்மெண்டட் இன்டென்ஸ் பிளாக் ஃபினிஷ் கொடுக்குது. காஜல் அந்த அளவுக்கு வந்து லாஸ்ட் ஆக மாட்டேங்குது, பட் ஐலைனர் இட்ஸ் சூப்பர் லாங் லாஸ்டிங் அண்ட் சூப்பர் பிக்மெண்டட். என்னுடைய முகத்தில் வந்து ஆல்ரெடி கொஞ்சம் காஜல் வச்ச மாதிரி இருக்கும் இன்றைக்கி, நீங்கள் கவனிச்சிங்களான்னு தெரியல. பட் ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் ஒரு டுட்டோரியல் ஃபிலிம் பண்ணேன், அதுக்கப்புறம் மறுபடியும் அதை ரிமூவ் பண்ணிட்டு வந்து உட்காந்து இதை பண்ணுறேன்னா அதனால் காஜல் ஒழுங்காக ரிமூவ் ஆகலை, அந்த ஒரு ரீசன். பட் ஸ்டில் இந்த காஜல் பார்த்தீங்கன்னா டீசெண்டான காஜல், வைக்கும்போது நல்லாயிருக்கும். பட் லாஞ்சிவிட்டி மட்டும் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு இல்லை. ஐலைனர் செம்ம ஓகேவா. நான் வந்து ரிமூவ் பண்ண அப்புறமும், அதாவது ஒரு ஆயில் கிளென்சர் வச்சு ரிமூவ் பண்ணியும் அது வந்து ஒழுங்காக போகல. நான் ஆயில் கிளென்சர் மைசலா வாட்டர்னு எக்ஸ்ட்ரா 2-3 வேலை பண்ணுற மாதிரி இருந்தது. அந்த ஃபெல் டிப்பும் நல்லா இருந்தது, ஒர்க் பண்ணுறதுக்கு கன்வீனியண்ட்டாக இருந்தது. பிக்மெண்ட் நல்லா டார்க் பிளாக்காக இருக்குது அப்படின்றது வந்து எனக்கு இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட். இதை வச்சு ஒரு மீடியம் சைஸ் விங் லைனர் பண்ணிக்கிறேன். அண்ட் என்ன கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இந்த ஐலைனர் / காஜல் பென் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். அடுத்தது என்னுடைய ஃபேஸை கொஞ்சமாக ப்ரான்ஸ் பண்ணிக்கிறேன். எதுக்காக முக்கியமாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரலாகவே பண்ணுவேன், பட் ஸ்டில் இன்றைக்கி ரொம்ப விக்ரஸாக நான் பண்ணேன். அதுவும் என்னுடைய லோவர் பார்ட் ஆஃப் மை ஃபேஸில் அந்த ஃபேஸையும் கழுத்தையும் கொஞ்சம் மேட்ச் பண்ணோம் அப்படின்றதுக்காக. ஏன்னா அங்கே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பிரைட் ஆகிடுச்சுல, அது எனக்கு அவ்வளோ பிடிக்கல, அந்த ஒரு ரீசனுக்காக. ஸோ அதை பண்ணிவிட்டு நான் மஸ்காரா அப்ளை பண்ணிக்க போகிறேன். மார்ஸோட டபுள் ட்ரபிள் மஸ்காரா என்னுடைய ஒரு ஃபேவரட் மஸ்காரா. என்னுடைய லேஷஸ்க்கு வந்து இது ரொம்ப அழகாக ஒர்க் ஆகுது. எனக்கு வந்து ரொம்ப டென்ஸான லேஷஸும் கிடையாது, ரொம்ப ஸ்பார்ஸான லேஷஸும் கிடையாது. அண்ட் நான் வந்து இப்போ இங்கே ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா மேலே இருக்கக்கூடிய ஏரியாவில் மஸ்காராவை அப்ளை பண்ணுறேன். ஏன்னா ஐஷேடோ போட்டதெல்லாம் வந்து ஃபாலோ அவுட் இருந்தது, அதெல்லாம் எடுக்கிறதுக்காக அண்ட் அது மேலே பிளாக் கலர் போடுறதுக்காக அப்படி பண்ணிக்கிட்டேன். அதை பண்ண அப்புறம் நான் கீழேருந்து என்னுடைய லேஷஸை வந்து கோட் பண்ணிக்கிறேன். இதுலேயே வந்து 2 லேயர் மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் லேயர் வந்து லென்த்தன் பண்ணுறதுக்கு, செகண்ட் லேயர் ஆஃப் மஸ்காரா வந்துட்டு வால்யூமைஸ் பண்ணுறதுக்குன்ட்டு. ஸோ ஃபஸ்ட் லேயர் தான் இப்போ நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ செகண்ட் லேயர் ஓப்பன் பண்ணி என்னுடைய லேஷஸ்க்கு அந்த ஒரு டென்ஸ் அண்ட் வால்யூமினஸ் லுக் வந்து கொடுக்க போகிறேன். அண்ட் ஐ ஹாவ் டு சே எனக்கு ரொம்ப 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 பிடிச்ச ஒரு மஸ்காரா. செம்ம டென்ஸாக வால்யூமினஸாக சொன்னது அழகாக செய்யுது, சூப்பர் லாங் லாஸ்டிங் அண்ட் வாட்டர் ப்ரூஃபும் கூட. இதே என்னுடைய லோவர் லேஷஸ்லையும் நல்லா திக்காக நான் வந்துட்டு கோட் பண்ணிக்கிறேன். ஸோ உங்களுக்கு நல்லா டென்ஸ் வால்யூமினஸ் அண்ட் இன்டென்ஸ் பிளாக் பிக்மெண்ட் கொடுக்குற மாதிரியான ஒரு மஸ்காரா பார்த்துட்ருக்கீங்கன்னா இந்த மார்ஸோட மஸ்காரா நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணலாம். அண்ட் யூ கேன் சே ஐ வாஸ் ப்ளசன்ட்லி ஹாப்பி. ஏன்னா எனக்கு லேஷஸ் வச்ச மாதிரி, அதாவது ஒரு சிம்பிளான லேஷஸ் வச்ச மாதிரி இருந்தது இந்த மஸ்காரா. என்னோடய சைட்லேருந்து கண்டிப்பாக நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவேன். அடுத்தது LoveChildோட இந்த பேண்ட் பாஜா ப்ளஷ். இது ஒரு க்ரீம் ப்ளஷ். இது வந்து நான் பிக் பண்ணியிருந்தேன். எனக்கு ஷேட் இப்போ கரெக்டாக தெரில, பட் இது ஒரு நல்ல ஒரு சால்மன் கோரல் ஷேட். சூப்பர் பிக்மெண்டட், சூப்பர் க்ரீமி, சூப்பர் பட்ரி, அழகாக வந்து பிளெண்ட் ஆகுது. இது பிக்மெண்டடாக இருக்குது அப்படின்றதுனால ஃபஸ்ட்டு 2 ஃபிங்கர்ஸில் வந்து அப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறம் வேறு கையில் இருக்க 2 ஃபிங்கர்ஸ் வச்சு நான் பிளெண்ட் பண்ணுறேன். ஏன்னா அதிலே பண்ணால் ரொம்ப ஒரு பிக்மெண்ட் ஜாஸ்தி ஆகிடும் அப்படின்றதுக்காக. ஸோ இது வந்து நீங்கள் எப்போ வேணால் பண்ணலாம் ஓகேவா. யூஸ்வலாக பவுடருக்கு மேலே க்ரீம் போடக்கூடாது அப்படிலாம் சொல்லுவாங்க. உங்களுக்கு ஒழுங்காக பிளெண்ட் பண்ண தெரிஞ்சதுன்னா நீங்கள் தாராளமாக போட்டுக்கலாம், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கொடுக்க போகிறதே கிடையாது. இது பிளெண்ட் பண்ணி செட்டில் ஆனோடனே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு மேட் ஃபினிஷ் கொடுக்குது. எனக்கு டெஃபினட்டாக இது ரொம்ப பிடிச்சிருக்கு. அடுத்து என்னுடைய லோவர் லேஷஸில் மஸ்காரா வந்து செகண்ட் கோட் பண்ணிக்கிறேன். ஹைலைட் பண்ணிக்கிறதுக்கு இன்சைட்டோட இந்த ஒரு க்ளோ கிட் எடுத்துக்கிறேன். அதில் ஒரு ப்ரான்ஸ் ஹைலைட்டர் எடுத்து என்னுடைய ஃபேஸை வந்து நான் லைட் அப்படி ஹைலைட் பண்ணிக்கிறேன். லைக் கண்ணத்தோட ஹையஸ்ட் பாயிண்ட், சின்ன ஏரியா, மூக்கு, நெத்தியில் ரொம்ப லைட்டாக, ரொம்ப ரொம்ப லைட்டாக. ஏன்னா அகைன் பவுடர் ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சுல, கொஞ்சம் ஸ்கின் மாதிரி தெரியணும் அப்படின்றதுக்காக. அடுத்தது கஷ்லேருந்து இந்த சூப்பர் ஸ்டாக் லிப்ஸ்டிக், அது வந்து நான் பிக் பண்ணேன். 4 லிப் கலர்ஸ். ஸோ பேசிக்லி இதில் வந்து அவங்க ப்ரௌன், ரெட்,
பிங்க், நியூட்னு டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் வச்சுருக்காங்க. நான் வந்து இன்னைக்கு பிக் பண்ணது ப்ரௌன் வெரைட்டி. பிக்மெண்டேஷன் சூப்பராக இருக்குது, கம்ஃபர்ட்னஸ் செமையாக இருக்குது, லாஞ்சிவிட்டி அமேசிங், ட்ரான்ஸ்ஃபர் ஆக மாட்டேங்குது. ஐ ஹாவ் டு சே ஐ ரியலி லவ் தி ஃபார்முலேஷன் ஆஃப் தீஸ் லிப்ஸ்டிக்ஸ். இதான் ஃபர்ஸ்ட் ஷேட். நான் எல்லா ஷேடும் உங்களுக்கு குயிக்காக இங்கே ஸ்வாட்ச் காமிச்சிடுறேன். செகண்ட் ஷேட் வந்து கொஞ்சம் டீப்பான ரெட் ப்ரௌன் மாதிரி. ஆக்சுவலாக இது வந்து மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணுறதுக்கு சூப்பராக இருக்குது என்ன கேட்டால். அப்புறம் இப்போ வந்து ரியலைஸ் பண்ணால் சரி நம்ம வந்துட்டு மேக்கோட செட்டிங் மிஸ்ட் எடுத்து அடிப்போம், அடித்தா அந்த பவுடர் ஃபினிஷ் போயிடும் அப்படின்ட்டு அடித்தா என் வாழ்க்கையிலே நான் இந்த அளவுக்கு செட்டிங் மிஸ்ட் வந்து அடித்தது கிடையாது. லிட்ரலாக என் மூஞ்ச தண்ணியில் முக்கி எடுத்த மாதிரி இருந்தது. அப்படியே காய வச்சா சரியாகுமா இல்லை இதுவே மேக்கப்பை கரைச்சிருமான்ட்டு எனக்கு லைட்டாக ஒரு பயம் வந்துருச்சு. அப்புறம் ஸ்பஞ்சை வச்சு லைட்டாக அப்படி டேப் பண்ணேன். அப்புறம் நல்லா ஃபேன் பண்ணிக்கிட்டேன் என் முகத்தில். அது காய காய ஒரு மாதிரி செட் ஆகி அதுக்கப்புறம் தான் அந்த ஒரு பவுடரி ஃபினிஷே வந்து என் முகத்துல இருந்து காணாமல் போச்சு. ஸோ தேர்ட் கலர் போயிடலாம். இது ஒரு பியூட்டிஃபுல்லான டெரகோட்டா ப்ரௌன். அந்த அளவுக்கு வைப்ரண்ட்டாக இருக்காது, ரெண்டாவது கலர் அளவுக்கு வைப்ரண்ட்டாக இருக்காது, பட் அகேன் அ வேரபிள் ப்ரௌன். அடுத்து ஃபோர்த் கலர் வந்துட்டு இன்னொன்று எனக்கு ரொம்ப பிடிச்சது, கொஞ்சம் டீப்பரான அகைன் ரெட்டிஷ் டெரகோட்டா கலர் மாதிரி. எல்லாத்துக்கும் ரொம்ப மைன்யூட் டிஃப்ரென்ஸ் தான். அதே மாதிரி நீங்கள் எல்லாத்தையும் மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணால் கூட சூப்பராக இருக்குது. ஸோ ஃபைனல் டச்சஸ் மாதிரி என்னுடைய ஐ ஷேடோ இன்னும் ஒரே வாட்டி நான் பேக் பண்ணிக்கிறேன். அந்த செட்டிங் மிஸ்ட் அடித்தேன் பார்த்தீங்களா, அது அடித்தது வந்து என்னுடைய ஐ ஷேடோஸை கிராக் பண்ணிடுச்சு. அது வந்து க்ரீஸில் வந்துட்டு ஃபார்ம் ஆகி கேப் விட ஆரம்பிச்சிச்சு. ஸோ அதை மட்டும் நான் கரெக்ட் பண்ணிக்கிட்டேன். அண்ட் இதோட ஃபைனல் லுக் இதுதான். இந்த லுக் வந்துட்டு டர்ன் ஆன விதம் எனக்கு டெஃபினட்டாக பிடிச்சிருந்துச்சு. ஆனால் நான் பட்ட அவஸ்தை எனக்கு தான் தெரியும். பட் அகேன் இந்த அவுட்ஃபிட்டுக்கு இந்த லுக் வந்துட்டு ரொம்ப ஓவர் த டாப்பாகவும் இல்லை. லிப்ஸ் வந்து நான் ரொம்ப சட்டிலாக வச்சுருக்கேன் அப்படின்றதுனால என்னோடய ஐஸ் வந்து அழகாக பாப் ஆக வேண்டிய இடத்துல பாப் ஆகுது. அண்ட் என்னோடய அவுட்ஃபிட்டுக்கு பக்காவான ஒரு மேட்சாக இருக்குது. அந்த ஒரே ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப 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 பிடிச்சிருக்கு இந்த லுக்கில். எனிவேஸ் இன்றைக்கி வீடியோக்கு அவ்வளோதான். உங்களுக்கு இந்த லுக் பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், எனக்கு காமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்திக்கோங்க. இன்றைக்கி லுக்குக்கு யூஸ் பண்ண ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நான் லிங்க்ஸ் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், கண்டிப்பாக செக் பண்ணிக்கோங்க. இதோட நான் கிளம்புறேன். உங்கள் எல்லாரையும் என்னுடைய நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய்.